ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஷோலிங்கலூர் ஜங்ஷனுக்கும் மேடவாக்கம் ஜங்ஷனுக்கும் இடையிலான பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளுடைய ஒர்க் ப்ராக்ரஸ் எந்த அளவில் இருக்குது அப்படின்ற தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மாதவரத்துக்கும் ஷோலிங்கலூருக்கும் இடையிலான மெட்ரோ ரயில் ரோட்டை தான் காரிடார் 5 அப்படின்வாங்க. இந்த காரிடார் 5 டோட்டல் லென்த் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற அளவில் வரும். இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 5 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸான HCL எல்காட், குளோபல் ஹாஸ்பிட்டல், பெரும்பாக்கம், மேடவாக்கம் பஸ் ஸ்டாண்டு மற்றும் மேடவாக்கம் கூட்ரோட் இந்த பகுதிகளுக்கு இடையிலான மெட்ரோ ரயில் பணிகள் ப்ராக்ரஸ் எந்த அளவில் இருக்கு அப்படின்ற தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஷோலிங்கலூர் ஜங்ஷன். மாதவரத்துக்கும் ஷோலிங்கலூருக்கும் இடையிலான காரிடார் 5 ஆகட்டும், இல்லைனா மாதவரத்துக்கும் சிப்காட்டுக்கும் இடையிலான காரிடார் 3 ஆகட்டும், இந்த ஷோலிங்கலூர் ஜங்ஷன் ஆனது ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டர்செக்ஷனா அமையுது. இந்த ஷோலிங்கலூர் இன்டர்செக்ஷன்ல 2 எலிவேட்டட் ரயில்வே ஸ்டேஷன்ஸையும் ஒரு கிரிட் செப்பரேட்டரையும் அமைக்கவிருக்காங்க. இங்க அமையவிருக்கிற இந்த 2 எலிவேட்டட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பற்றியும் கிரிட் செப்பரேட்டர் பற்றியும் அண்ட் பாசிபிள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காரிடார் 5 டுவர்ட்ஸ் CCR பற்றியும் நான் இன்னொரு தனி வீடியோவில் பதிவிடுறேன். இந்த ஜங்ஷனை பொறுத்தவரையில கட்டுமான பணிகள் பெரிய அளவில் தொடங்கல, பேரகேட்ஸ் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. ஷோலிங்கலூர் ஜங்ஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா முகமது சதிக் காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் கிட்ட கட்டுமான பணிகள் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றது தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துலையும் ஒர்க் ஆனது பெரிய அளவில் ப்ராக்ரஸ் எடுக்கல, பேரகேட்ஸ் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த ரோட்டுடைய முதல் ஸ்டாப்பான HCL எல்காட் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பில்லர் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கு. இங்கிருந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் இன்ஸ்டியூட் ஆகட்டும், இல்லைனா குளோபல் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பணிகள் ஓரளவுக்கு பிரிஸ்காக தான் போயிட்டு இருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ரயில்வே ட்ராக் அமைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மையுமே அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த 5 ஸ்டேஷன்ஸை பொறுத்தவரையில இந்த பகுதியில் மட்டும்தான் ஒர்க் ஆனது கொஞ்சம் பிரிஸ்காக நடந்திருக்கு. இங்க இருந்து பெரும்பாக்கம் ரோட்ல அப்படியே டுவர்ட்ஸ் மேடவாக்கம் கூட்ரோடு வரைக்கும் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையுமே பில்லர் அமைக்கிறதுக்கான கட்டுமான பணிகள் தான் போயிட்டு இருக்கு. அதாவது பில்லர்ஸை இப்போதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ரோடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது ரொம்பவே நேரோவான ஸ்ட்ரெச் அப்படின்னு தெரியும். இந்த வழியாக வந்து ஏகப்பட்ட வாகனங்கள் தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி வித் IT கம்பெனிஸ் அரவுண்ட் த கார்னர் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த சாலை வழியாக தினமும் பயணிப்பாங்க. இந்த ரோட்டில் டிராஃபிக்கில் மாட்டினீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு மினிமம் 20 to 30 மினிட்ஸ் ஆகுது ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் மேடவாக்கம் கூட்ரோட் ஜங்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து பெரும்பாக்கம் இடையிலான பெரும்பாலான இடங்களில் பில்லர் அமைக்கும் ஸ்டேஜில் தான் இங்கே பணிகள் போயிட்டு இருக்கு.
இன்னும் ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த காரிடார் 3 and 5க்கு காமனாக ஒரு மெட்ரோ ரயில் டிப்போ ஒன்று நூக்கம்பாளையம் பகுதியில் வந்துட்டு இருக்கு. இந்த மெட்ரோ ரயில் டிப்போவை டிரைவர்லெஸ் ட்ரெயின்ஸ்க்காக அமைக்க போறாங்களாம். மெட்ரோ ரயில் டிப்போ அப்படின்றது எதுவும் கிடையாது, நம்ம நார்மல் பஸ் டிப்போஸ் தான். எப்படி நைட் ஆனால் பஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துவாங்களோ, சர்வீஸ் பண்ணுவாங்களோ, ரிப்பேர் பண்ணுவாங்களோ, அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மெட்ரோ ரயில் டிப்போலையும் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு டிப்போவை புதுமணியில் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்போ டிரைவர்லெஸ் ட்ரெயினுக்காக இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற நூக்கம்பாளையம் பகுதியில் வரப்போகுதான். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதே மாதிரி சேனலிருந்து இன்னொரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.